அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலா ராசியில் பிறந்த நண்பர்களை கல்லாப்பெட்டி. ஆமாங்க, கஷ்டப்பட்டு நாம் உழைக்கின்ற பணத்தினை சேமித்து வைக்கின்ற இடம் பீரோ, பணப்பெட்டி, மணிப்பர்ஸு, கல்லாப்பெட்டி அப்படின்ற விஷயங்கள். அப்படியே சேர்த்து வைக்கக்கூடிய இந்த பணம், இந்த சேமிப்பு எப்போ உச்சத்தை தொடும்? அது எந்த காலத்தில் நடக்கும்? எந்த காலத்தில் கல்லாப்பெட்டி நிறையும்? யாரால் நிறையும்? அதே போல் உங்களுடைய சேமிப்பு எப்போ கரையும்? யாரால் குறையும், காலியாகும்? பெரிய அளவு செலவு அப்படின்றது எப்போ வரும்? இதை தெரிஞ்சுக்கிட்டா உங்கள் சேமிப்பினை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். இதனை உணர்த்தத்தான் இன்றைய பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மற்றும் சனி பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சுக்கலாம். சேனலை விசிட் பண்ணியும் இந்த பதிவுகளை நீங்கள் பார்த்துக்கிடலாம். துலா ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் எந்த விஷயத்துலையுமே ஒரு ஈக்குவாலிட்டி, நியாய தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க, சரி சமமாக நீதி நியாயத்தினை நிலைநிறுத்தக்கூடியவங்க, செய்யக்கூடிய வேலை தொழில் கரெக்டாக இருக்கணும், நியாயமானதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு ஜோதிட சாஸ்திர ரீதியாக 2ஆம் வீடு அப்படின்றதா கையில் வரக்கூடிய பணத்தினை சொல்லக்கூடிய வீடுங்க. 11ஆம் வீடுங்கிறது லாபஸ்தானமாக இருந்தாலும் 2ஆம் வீடு தான் கையில் வரக்கூடிய காசு லாபம் வருமா அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய இடம். அப்போ துலா ராசிக்கு 2ஆம் வீடு எது அப்படின்னு பார்த்தோம்னா அது விருச்சக ராசிங்க. ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். இவர் மகர ராசியில் உச்சம் அடைகிறார். இந்த மகர ராசிங்கிறது துலா ராசிக்கு 4ஆம் வீடாக அமைந்துள்ளதுங்க. அப்போ துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு பெரிய அளவு பணம் லாபம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி இந்த காலகட்டங்களில், அல்லது சனி திசை, சனி புத்தி இந்த காலகட்டங்களில் பெரிய அளவு பணத்தினை தாராளமாக எதிர்பார்க்கலாம். பெரிய அளவு தொழில் லாபம், சம்பள உயர்வு, சொத்து பங்கீடு இதெல்லாம் கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்குங்க. அதே போல் தாய் மற்றும் தாய் வழி உறவுகள் மூலமாக பண லாபம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிப்பு, அதாவது இந்த 4ஆம் வீடுங்கிறது கல்வியையும் குறிக்குதுங்க. அப்போ கற்ற கல்வியும் கலையும் பெரிய அளவு லாபத்தினை கொடுக்குங்க. 2ஆவதாக செவ்வாயோட காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா அது நிலம்ங்க. அப்போ இடத்தால் பெரிய அளவு லாபம் கிடைக்கும். உங்களுடைய கல்லாப்பெட்டி அதன் மூலமாக நிறைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. சகோதர சகோதரிகள் மூலமாக பெரிய அளவு லாபம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. காவல்துறை, இராணுவம், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், வேலை இவற்றின் மூலமாக லாபம் கிடைச்சு உங்களுடைய கல்லாப்பெட்டி நிறையும். ஓகேயா? அடுத்ததா இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில் நீசமடைஞ்சிடுவார். துலா ராசிக்கு கடகராசின்றது 10ஆம் வீடு. அதனால் தொழில் விஷயத்தில் எப்படி எவ்வளவு மூலதனம் போட்டாலும் திரும்ப திரும்ப போடக்கூடிய சூழல் உருவாகுங்க. லாபம் என்பது ஒரு சேவிங்ஸாக வருவதற்கு வாய்ப்பு குறைவுங்க. திரும்ப திரும்ப முதலீடு செய்வதால் அந்த லாபமானது வீட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு குறைவுங்க. 10ஆம் வீட்டில் செவ்வாய் நீசமடைகிறாரு. மேலும் இந்த சந்திர திசை, சந்திர புத்தி இது நடக்கும்போது பெரிய அளவு பண நஷ்டம், பணச்செலவு அப்படின்றது ஏற்படலாமுங்க. பெரிய செலவுகள் வருவதற்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. மேலும் புதன் புத்தி, புதன் திசை இதெல்லாம் நடக்கும்போதும், சந்திர திசை, சந்திர புத்தி நடக்கும் போதும், அல்லது எந்த திசையில் சந்திர புத்தி புதன் புத்தி வந்தாலும் சரி அதில் கவனம் தேவைங்க. அப்போ பண இழப்பு ஏற்படுவதற்கு, செலவு அதிகரிப்பதற்கு வாய்ப்பு அதிகம், சேமிப்பு குறைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு வியாபாரம், வெளிநாட்டு விஷயங்களுக்காக அதிகமாக பண இழப்பு ஏற்படுங்க. மேலும் நீர் சம்பந்தப்பட்ட உடல் நோய்கள் அது வரும்போது பெரிய அளவு லாஸ் ஆகும். அதே போல் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் செய்து அந்த விஷயத்தால் இந்த
சேமிப்பு பணம் என்பது கையில் கரைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இதில் எல்லாம் கவனமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய பண விஷயத்தினை மேம்படுத்தி கொள்ளலாம். தொழில் விஷயத்தில் கரெக்டாக இருந்துக்கிடணுங்க. சந்திர திசை சந்திர புத்தி, புதன் திசை புதன் புத்தி இந்த காலகட்டத்தில் அதிகமாக கவனம் தேவை. மேலும் உங்களுக்கு இந்த பண விஷயம் அதிகமாக செல்வம் கொழிக்க நீங்கள் என்ன செய்யணும்னா முருகனுடைய வழிபாடை செய்யணுங்க. முருகனுக்கு அதுவும் ஐம்பொன் சிலையாக உள்ள உற்சவர்னு சொல்லக்கூடிய முருகன் சிலைகளுக்கு அபிஷேகம் செய்வாங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் தேனபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க. நிச்சயமாக இந்த தேனபிஷேகம் செய்கிறது உங்களுக்கு செல்வத்தினை அதிகரித்து கொடுக்கும், கையிருப்பினை மேம்படுத்தி கொடுக்கும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.